This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தமிழக பொறியியல் கலந்தாய்வு ஏஐ டேட்டா சயின்ஸ் படிப்புகளுக்கு கடும் போட்டி. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகள் சேர்வதற்கான கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. சிறப்பு பிரிவினருக்கான மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர் வாரிசுகள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் தமிழக அரசின் 7.5% ஒதுக்கீடுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. மாணவர்கள் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை விரும்பும் பட்டப்பிரிவுகளை தேர்வு செய்தனர். 2025-26 ஆண்டில் பிஇ, பிடெக் பொறியியல் படிப்புகளுக்கு 417 கல்லூரிகளில் 2,52,000 மாணவர்கள் சேர்ப்பதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி தந்துள்ளது. இவற்றில் 1.90 லட்சம் இடங்களுக்கு தமிழ்நாடு பொறியியல் மாணவர்கள் சேர்க்கை குழுவில் மூலம் கலந்தாய்வில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த கலந்தாய்வு நேற்று தொடங்கி ஆகஸ்ட் 26 வரை நடைபெறுகிறது. அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களில் சிறப்பு பிரிவினரான மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினர் வாரிசுகளுக்கு ஜூலை 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் பொறியியல் படிப்பில் சேருவதற்கு ஆன்லைன் மூலம் கலந்தாய்வு நடைபெறுகிறது. இன்று காலை 10 மணி தொடங்கி 7 மணி வரை மாணவர்கள் விரும்பும் கல்லூரிகளை தேர்வு செய்து பாடப்பிரிவுகளை தேர்வு செய்யலாம். அவர்களுக்கு 8ஆம் தேதி காலை 7 மணிக்கு தற்காலிக ஒதுக்கீடு இடங்கள் அளிக்கப்படுகின்றன. அதை அன்றைய தினமே மாலை 5 மணிக்குள் உறுதி செய்ய வேண்டும். பிறகு இன்று இரவு 9 மணிக்கு இறுதியாக ஒதுக்கீடு ஆணைகள் ஆன்லைனில் வெளியிடப்படும் என தமிழக பொறியியல் சேர்க்கை குழு அறிவித்துள்ளது. பொறியியல் படிப்பில் சேரும் முன் மாணவர்கள் கல்லூரியை நேரில் சென்று ஆய்வு செய்வது நல்லது எனவும் மாணவர்கள் சேர்க்கை குழு அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் 128 மாணவர்களும், முன்னாள் இராணுவத்தினர் வாரிசுகள் 9 பேரும், விளையாட்டு பிரிவில் 356 பேரும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொது பிரிவுக்கான சிறப்பு இடஒதுக்கீடு கலந்தாய்வு ஜூலை 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இது கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரையும், துணை கலந்தாய்வு ஆகஸ்ட் 21 முதல் 23 வரையும் நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி கலந்தாய்வு முடிவுகிறது. மாணவர்கள் www.tneaonline.org என்ற இணையதளத்தின் கலந்தாய்வில் பங்கேற்கலாம். கடந்த ஜூன் 27ஆம் தேதி தரவரிசையில் பட்டியல் வெளியானது. இந்த ஆண்டு 3 லட்சமான பேர் பதிவு செய்தனர். அவர்களில் பதிவு கட்டணம் செலுத்தியவர்கள் 2,50,298 பேர். இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட 40,000 கூடுதலாக உள்ளது. இந்த முறை செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல், கணினி அறிவியல் உள்ளிட்ட படிப்புகளுக்கு போட்டி அதிக ஏற்பட வாய்ப்புள்ளது. உலகளவிய செயற்கை நுண்ணறிவிற்கு தொழில் வாய்ப்புகள் நிறைய உள்ளதால் இந்த படிப்புகளில் சேர மாணவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். இந்த படிப்புகளுடன் சைபர் பாதுகாப்பு, மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு, இயந்திரவியல், மெக்கானிக்கல் உள்ளிட்ட படிப்புகளுக்கும்
வேலைவாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.